இந்த ரிமோட்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே லைட் இல்லாதப்போ கிரீன் கலர்ல க்ளோ ஆகும். இதை ரேடியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியம் வந்து ஹைலி ரேடியோ ஆக்டிவ். இது ரொம்ப நேரம் நம்மளோட உடம்புல பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவ்வளவு நாளா நியூக்ளியர் பாமையா தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஆனா அதோட ஆபத்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரேடியமும் பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடியது ட்ரிட்டியம் அப்படின்றது. இந்த ட்ரிட்டியமும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான். ஆனா இதுல இருந்து வெளிப்படக்கூடிய ரேஸ் வந்து பீட்டா ரேஸ் மட்டும்தான். அதுவும் வந்து நம்ம ஹியூமன் ஸ்கின்னை வந்து தொலைச்சு உள்ள போகிற அளவுக்கு வீரியமா இருக்காது. இன்னைக்கும் காஸ்ட்லியான வாட்சஸ்ல எல்லாத்துலயும் இந்த ட்ரிட்டியமை பயன்படுத்தி அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ரிமோட், சின்ன சின்ன டாய்ஸ் இதெல்லாம் வந்து பாஸ்போரசன்ட் மெட்டீரியலை தான் பயன்படுத்துறாங்க. இது வந்து ஜஸ்ட் லைட்டை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில கொடுக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹை எனர்ஜிக்கு போகும். லைட் இல்லாத டார்க்கான சமயத்துல அந்த எலக்ட்ரான் மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அதுதான் நமக்கு க்ளோ ஆகுது. அதனால தான் நம்ம இதை சூரிய ஒளியிலையோ இல்ல பிரைட்டான லைட்லயோ வச்சுட்டு டக்குன்னு இருட்டில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டா தெரியும். ஆனா இது அந்த அளவு பிரைட்டா இருக்காது. லைஃபும் வந்து ரொம்ப கம்மி. அதே ட்ரிட்டியம், ரேடியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால 15-20 வருஷத்துக்கு மேலேயும் கூட அது பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.